வந்தது. அப்போ வந்து பட்டாசுலாம் வெடிச்சிட்டு தூக்கிட்டு போட்டு வெடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் நாளாக திட்டேன்னா எங்கள் அப்பா வந்து என்னை பிடிச்சி பண்ணாரு, அஞ்சு திட்டினாரு. எதுக்கு பாருன்னா இது மாதிரிலாம் எதுக்கு பண்ணுற, நாளைக்கே ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றாங்க. யார் பட்டாசு போட்டு விளையாட்டேன்? உங்க ஏரியா பசங்களா? வேற ஏரியா பசங்க வந்து இங்க உன் மேல பட்டாசு போட்டாங்களா? ஆமா, வண்டியில போட்டாங்க. வண்டியில போட்டாங்க. See children, நமக்கு தைரியம் முக்கியம் தான். One more important lesson I have to tell you. எதிரியின் பலம் பார்த்து மோதணும். நம்ம யாரை நம்ம மோதுறோமோ ரொம்ப பெரிய ஆளா இருந்தா நம்ம போய் மோதக்கூடாது. அவங்க அளவுக்கு நம்மளை உயர்த்திட்டு அப்புறமா போய் மோதலாம். இப்ப இவங்களை நீங்க ஹேண்டில் பண்றது ஈஸியா, அப்பா கிட்ட சொல்லி ஹேண்டில் பண்றது ஈஸியா? அவங்களோட பலத்தை கம்பேர் பண்ணும் போது யாரு பலசாலி? அப்போ நீங்க அப்பா கிட்ட சொல்றது ஈஸி. நான் வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணல, ஆனா ஒரு நாள் வரும் where you will be strong. That time you can handle. நானே எல்லாத்தையும் பண்றேன். இதுதான் பிளாக்மெயில்ல பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒருத்தன் யாராவது பிளாக்மெயில் பண்ணும்போது என்ன சொல்லுவான்? நீ இந்த இடத்துக்கு வரலன்னா உங்க அம்மா இந்த மார்க்கெட்டுக்கு தானே போறாங்க, உங்க அம்மாவை கத்தியால குத்திடுவேன். அப்ப ஜென்ரலி நம்மளோட மைண்ட் என்ன பண்ணணும்னா, நான் என்னையும் பாதுகாத்துக்கணும், எங்க அம்மாவையும் பாதுகாத்துக்கணும், அதனால நானே இதை ஹேண்டில் பண்றேன். நோ, டோன்ட் டூ தட். யூஆர் ஆல் ஸ்டில் யங் கேர்ள்ஸ். ஓகே, நீங்களும் கொஞ்சம் வல்னரபிளா தான் இருக்கீங்க. இட் குட் பி டேஞ்சரஸ். அப்பாவுக்கு ஏன் இவ்வளோ கோவப்பட்டாருன்னா, நாளைக்கு நீங்கள் தனியாக போகும்போது அந்த பசங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அப்பாவுக்கு அது இருக்கும்ல, அந்த அப்பாவோட அரையறதுக்கு பின்னாடி இருக்கிறது உங்கள் மேலே இருக்கிற பாசம். அப்பா சில நேரத்தில் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கிறதும் உங்கள் மேலே பாசத்தினால தான். அப்போ அவர் என்ன நினைப்பாரு, நான் இங்கே இருக்கும்போது அவ எதுக்கு போய் சண்டை போடுறா? புரியுதா இல்லையா? அந்த பாசத்தோட வெளிப்பாடு தான் அது. இந்த வயசுல நமக்கு புரியாது. அதனால தான் சொன்னேன், நம்ம கொஞ்சம் நாள் ஆனோம்னே அப்பா அம்மா பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அது வரைக்கும் கிவ் யுவர் செல்ஃப் தட் டைம். ஆல்வேஸ் எதிரியின் பலம் பார்த்து தான் மோதணும். காட் இட்? ஓகே மேம். எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. இப்படி வச்சுக்கோடா. லாயர் ஆனா லாஸ்ட் டவுட்டா? பசிக்குதுதான், புரியுது. லாஸ்ட் டவுட். எஸ், லாயர் ஆனா இப்போ அந்த கேஸ் எடுத்தா ஜெயிக்குமா தோக்குமா? அதே தான் எனக்கு மைண்ட்ல ஓடும். வாழ்க்கையில தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல டாப் மோஸ்ட் லாயர்ஸ் ஒரு 10 நிமிஷம் போய் அந்த கேஸை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு 1 கோடி வாங்குற லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு 1 கோடி வாங்குற லாயர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஓகே, அவங்க எல்லாம் ஆரம்ப காலத்துல 100 கேஸ தோத்தவங்க தான். தோத்து தான் கத்துக்கணும். தோத்தாதான் தெரியும், ஓ நான் இந்த மாதிரி ஒரு கோட்டை விட்டுட்டனால தான் நான் தோத்துட்டேன். It has been a great honor and privilege to be part of this event. All gratitude to our esteemed guest, Dr. Saranya J. Kumar, for her extremely outstanding, motivating and inspiring words. Thank you very much, ma'am. Students, shall we show our gratitude by saying aloud, "Thank you, madam," in unison. Thank you.